தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பட்டியல் சமூகத்தினர் பைக் ஓட்ட எதிர்ப்பு, கைகள் துண்டாக்கப்பட்ட பரிதாபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலக்காடலூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஐயாசாமி என்ற ஒரு மாணவன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். பார்த்திபனூர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் சிறுவயதாக இருந்த பொழுதே தந்தையார் காலமாகிவிட்டார். அவருடைய தாயை அவருடைய சித்தப்பா திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். தற்பொழுது சித்தப்பாவுடைய பராமரிப்பிலே அவர்களுடைய குடும்பம் உள்ளது. அன்றாடம் வேலை பார்க்கின்றவர்கள் தான், கூலி தொழிலாளர்கள் தான். முதலிலே இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்துள்ளார்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீடு கட்டுவதா என்று கூறி கட்டப்பட்ட வீட்டிற்கு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இடைஞ்சல் பண்ணியுள்ளார்கள். அதாவது முதலிலே அவர்கள் வீட்டு முன்பாக கிடங்குகளை தோண்டி இடைஞ்சல் பண்ணினார்கள். இரவிலே மீன் வயர்களை அறுத்து சென்று இடைஞ்சல் பண்ணினார்கள். ஃபீஸை பிடுங்கிவிட்டு செல்வது என்று இடைஞ்சல் பண்ணினார்கள். பாதைக்கு வழிவிடாமல் பிரச்சனை பண்ணினார்கள். மேலும் வீடுகளிலே அடிக்கடி தாக்குதல் நடத்துவார்கள். வாட்டர் டேங்கை உடைத்து நொறுக்குவார்கள். செப்டிக் டேங்கை சேதப்படுத்துவார்கள். ஜன்னல் கண்ணாடிகளை சேதப்படுத்துவார்கள் என்று பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்துள்ளார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த ஐயாசாமி என்ற மாணவனை கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். அந்த மாணவன் பதறிக்கொண்டு வீட்டில் வந்து கூறினான். அப்பொழுது உயிர் பயம் கருதி காவல்துறையில் புகார் அளிக்காமல் இருந்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் வசதி வாய்ப்பு பெறுவதை பொறுக்க முடியாத அந்த ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் மேலும் மேலும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஐயாசாமி அவர்கள், அந்த மாணவன் புதிதாக ஒரு 2 சக்கர வாகனம் ஒன்று வாங்கியிருந்தான், பைக். அந்த பைக்கில் கல்லூரிக்கு சென்று விட்டு அவர் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது, நேற்றைக்கு முன்தினம் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்த நீ பைக் ஓட்டுவதா, இந்த கையை பிடிச்சி தானே நீ பைக்கை ஓட்டுற என்று சொல்லி 3 பேர் சேர்ந்து அந்த மாணவனின் 2 கைகளையும் வெட்டினார்கள். 2 கைகளும் துண்டாகி போயின. 2 கைகளும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டன. ரொம்ப கொடூரமான விஷயம். இரத்த வெள்ளத்தில் மிதந்தான். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. மாணவன் கைகளை ஒட்ட வைப்பதற்காக அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த 3 ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. இந்த பாதிக்கப்பட்ட இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞனுக்கு மருத்துவ உதவி, மேல் சிகிச்சை உதவி எதுவுமே வழங்கலை. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். இது ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களோ, ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களோ, பிள்ளமார் சமூகத்தை சார்ந்தவங்களோ, கோனார் சமூகத்தை சார்ந்தவங்களோ, உடையார் சமூகத்தை சார்ந்தவங்களோ, வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்களோ, இல்லை நாயுடு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி முதலமைச்சர் லவ்வோ துவோன்னு குதிச்சுட்டு 5 லட்சம் 10 லட்சம் 1 கோடின்னு தூக்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் பாதிக்கப்பட்டது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்கிறனால அவர் கண்ணு தெரியாமல் போச்சு. முதலமைச்சருக்கு உதயநிதி, ஊர் பூரா சுற்றுற உதயநிதிக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. இன்றைக்கி அந்த மாணவன் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆதிக்க சமூகத்தை சார்ந்த அந்த சாதி வெறி பிடித்த இளைஞர்களை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யணும். அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கொடூரமான புத்தி. அவன் உழைக்கிறான், அவன் சாப்பிட்றான், அவன் சொந்த வீடு கட்டுறான், அவன் காசு, அவன் பைக் வாங்குறான். பட்டியல் சமூகத்தை சார்ந்த நீ என்ன பைக் ஓட்டுறது அப்படின்னு சொல்லி 2 கையையும் துண்டாக வெட்டினான்னா இந்த நாட்டில் ஜாதி வெறி எந்த அளவுக்கு இருக்குது? சாதியை ஒழிச்சாப்லன்றாங்க. தந்தை பெரியார் கூட்டிகிட்டு வாங்கடா அந்த கெல்ட்டு பையில தந்தை பெரியாரை. எங்கடா சாதியை ஒழிச்சான்? சாதியை எங்கே ஒழிச்சான்? இன்றைக்கி படித்தவர்கள் மத்தியில் தான் அந்த சாதி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஒரு இளைஞனுடைய 2 கைகள் துண்டாக்கப்பட்டது. இதுக்கு மூல காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த ஆதிக்க சாதியை சார்ந்த பயல்க பொழுது போகாத வெட்டி பயல்க, கஞ்சா குடிக்கிங்க.
கஞ்சா குடிச்சிட்டு அந்த கலையரங்கத்தில் உட்கார்ந்துக்கிறது, போகிற வர பொம்பளைகளை கேவலப்படுத்தி பேசுகிறது, கஞ்சா போதையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க வந்தால் அவங்கள போய் அட்டாக் பண்ணுறது, இதுதான் வேலை. சிவகங்கை மாவட்ட காவல்துறை தூங்குதா, என்ன பண்ணுதுன்னே தெரியல. சம்மந்தப்பட்ட காவல்துறையினர் அந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த 3 இளைஞர்களை கைது பண்ணி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவனுடைய மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும். 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லாவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்களுடைய போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.